ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட 2006 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து சரியாக இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணீங்க. இது ஒரு அலர்ட் வீடியோஸ் தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். சோ இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்பளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 17/8/2024 வரைக்கும் சொல்லிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கு 18/8/2024 வரைக்கும் சொல்லிருக்காங்க. இதை விண்டோவா இருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 27/8/28 நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாசம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு அதாவது ஹெல்ப்லைன் மூலமா நீங்க கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்பரும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஃப்ரீ நம்பர் தான், நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சோ என்ன போஸ்டிங் நம்ம சொன்னதுதான் இங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா சோ ஸ்டெனோகிராஃபர் சி அண்ட் டி போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த ஃபங்க்ஷன் ரெக்கமெண்ட் ரிலேட்டட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கான சர்டிபிகேட் நீங்க இப்பவே அப்டேட்டடா வச்சுக்கோங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நேஷனல் இந்தியன், நேபாள், டெபிட்டான், பூட்டான் இருந்தாலே போதும். நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் சிக்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயசுக்கு இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசுக்கு இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பெர்சன்டேஜ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10 வருஷம், பெர்சன்டேஜ் ஓபிசி கேட்டகரிக்கு 13 வருஷம், பெர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம். இதுல எக்ஸர்விஸ்மென்ட் இருக்குது, டிஃபென்ஸ் பர்சன் டிசர்வ்டு இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, டிவோர்ஸ்டு விண்டோ. சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக் வீக் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன். சோ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதோட டாக்குமெண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே நீங்க அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் எடுத்து யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்க www.svsc.gov.in இதுக்குள்ள போயிட்டு அனெக்சர் 3 and 4க்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அது மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டிப்பாக பண்ணிருக்கணும். சோ அதுக்கான ஓடிஆர் ஜெனரேட் நீங்க கண்டிப்பாக பண்ணிருக்கணும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுல எஸ்சி எஸ்டி பெர்சன்டேஜ் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. 18/8/2024 11 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி விண்டோவா இருக்கீங்க, உங்களை அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 27/8/28 டீடைல்ஸ் இங்க தனியா கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், சவுத்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தனியா சவுத் ரீஜனுக்கு எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த லொகேஷனுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீஜன்
டைரக்டர் ஆபீஸ் உடைய அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ்க்கு 50 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்கும் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது, 0.25 வந்து நெகட்டிவிட்டி மார்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்க. ஈச் கொஸ்டினுக்கு நீங்க ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25 வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர்னால டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.